எல்லா கடவுள்களும் ஏழைக்காக போராடி இருக்கான்னு எவனுமே முன்னேறல. இன்னும் சொல்ல போனால் 10 வருஷம் முன்னாடி ராகவேந்திரான்னு ஒருத்தர் வந்தார். இப்போ வந்து பார்த்தா பாபான்றானுவன். நான் பாபா ஊருக்கே போய் பார்த்தேன், அந்த ஊர் புனேவுக்கு. அங்கே எல்லாமே ஏழையாக இருக்காங்க. அங்கேயே ஒரு பணக்காரனாக முடியல, இங்கே வந்து ஊருக்கு பாபா கோவில் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய அநியாயமாக இருக்கு. திருப்பதியில் பாருங்களேன், முக்கால்வாசி பேர் ஏழையாக இருப்பான். இங்கேருந்து எல்லாம் பணக்காரன் அவருக்கு போயிட்டு போகணும். அம்பானி இல்லைன்னா 6000 கோடி செலவு பண்ணுறாருங்க. அது ஏழைகளுக்கு எத்தனை பேர் திருமணம் பண்ணி வைக்கலாம், அவர் பண்ணி வைக்கலாம் அவர், ஆனால் பண்ணி வைக்க மாட்டார். ஏன்னா இங்கே அவரு பெரிய கல்யாணம் பண்ணால் தான் எல்லாம் போய் நம்ம ஆட முடியும், நம்மளால் பணக்காரர்கள்லாம் போய் ஆட முடியும். அப்படி ஒரு சொசைட்டியை இங்கே ரெடி பண்ணி வச்சுட்டோம். நம்ம கருப்பு சிவப்புலாம் இனிமேல் பேசி பிரயோஜனப்படாது. இந்த உடல் உழைப்பு சார்ந்த விளையாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு காயின் இருக்குல்ல, இதுதான் இருக்கும் எல்லா இடத்துலையுமே. நீங்கள் உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா கால்பந்தாட்டமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா கருப்பின மக்களும் உடல் உறுதி வாய்ந்த மக்களும் வந்து தொடர்ச்சியாக வந்து அதில் சாதனை புரிஞ்சுட்டே இருப்பாங்க. ஆனால் இங்கே ஒரு பொய்யான கட்டமைப்பு என்னவா இருக்குதுன்னா, உடல் உறுதியாக இருக்கிறவனுக்கு வந்து மூளை வந்து இருக்காது அப்படிங்கிறது தொடர்ச்சியாக சில சோம்பேறிகளும் சிலருடைய உழைப்பை சுரண்டி பிழைக்கிற ஒரு கூட்டம் வந்து நம்ப வச்சுக்கிட்டே இருக்குதுங்க தொடர்ச்சியாக. கிரிக்கெட்டோட தமிழ் வர்ணனை பாருங்கள், ஃபுட்பாலோட தமிழ் வர்ணனை பாருங்கள், டென்னிஸோட தமிழ் வர்ணனை பார்த்தீங்கன்னா அந்த வர்ணனை பண்ணுறதுல கூட ஒரு குறிப்பிட்ட கூட்டம் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும் அந்த தமிழ் கமெண்ட்ரிலாம் கேட்கும்போது. ஒரு கிரிக்கெட்டை வந்து நீங்கள் இங்கிலீஷில் கேட்கும்போது வேறையாக இருக்கும், ஒரு ஸ்போர்ட்ஸ் சார்ந்து இருக்கும். ஆனால் இங்கே ஒரு எலைட் குரூப்பு வேற ஒரு கூட்டம் அங்கே உட்காந்துக்கிட்டு இந்த கமெண்ட்ரின்ற பேரில் கூட பார்த்தீங்கன்னா தன்னுடைய சாதி வக்கரத்தையும் சரி சாதியோட ஆதிக்கத்தையும் சரி தொடர்ச்சியாக செலுத்திக்கிட்டே இருக்கு. இந்த படம் எதை பற்றி பேசுகிறது என்பது மட்டுமல்ல, இந்த படத்தில் யாரெல்லாம் பேசியிருக்கிறார்கள் என்பது கூட ஈரோட்டு கிழவனின் ஒரு முன்னுரையோடு போட்டு கருப்பு என்பதோடு ஆரம்பித்திருக்கிறார்கள். இது எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. நான் ஒரு நீ சொல்கிற மாதிரி நான் ஒரு கீழ் அடுக்கில் இருக்கிற, என்னை நீங்கள் வந்து அடக்கி வச்சிருக்கிற ஒடுக்கி வச்சிருக்கிற ஒரு இடத்துல இருந்து, எனக்கு மூளையே இல்லைன்னு நினைக்கிற ஒருத்தர்லேருந்து, எனக்கு மூளை இருக்குடா, என் மூளைக்கு முன்னாலாம் நீ நிற்க முடியாதுடா அப்படின்னு ஒரு குட்டி பையனை வச்சு அதை முன்னால் கொண்டு வரதுக்கு மிகப்பெரிய தேவையான ஒன்றா இருக்குது. ரொம்ப வாழ்வியல் சார்ந்தும் இருக்குது, அதே நேரத்தில் ரொம்ப ஜனரஞ்சகமாக இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இன்றைக்கி எவ்வளோ கோடிகள் கொடுத்து எடுத்த படம்லாம் ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னு நம்ம பார்த்தோம். ஒடுக்கப்பட்டவர்களை யாரெல்லாம் பேச வேண்டும் என்கிற இடத்திற்கு வருவதற்கு இவ்வளவு காலமாயிருக்கிறது. அதே போல் ஒரு படம் பலாசாவில் எந்த படம் ஓடணும், காசி தேட்டரில் எந்த படம் ஓடணும், அப்படி அங்கு கூட பாகுபாடு இருக்கிறது. அந்த இடத்திற்கு நம்முடைய பிள்ளைகள் கருப்பு காய்கள் வந்து அடைவதற்கு ஒரு நீண்ட நெடிய போராட்டத்தை நடத்தி வந்திருக்கிறார்கள். இது தேசிய விருதுக்கான திரைப்படம். அப்படி தேசிய விருது கிடைக்கவில்லை என்றால் தேர்வு குழுவில் ஏதோ குழப்பம். நாற்கரப்போர் அந்த ட்ரெய்லரில் வந்து ரொம்ப 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து இந்த துப்புரவு பணியாளர்களோட வாழ்க்கை நிலை, அப்புறம் இந்த சமூகத்தில் தொடர்ச்சியாக ஒரு 2 பிரிவினருக்கும் நடக்கிற ஒரு இடையறாத போர். அது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இன்றைக்கி தான் வந்து நம்ம இந்த விளையாட்டை பற்றியே பேச வேண்டியது இருக்குது. விளையாட்டை பற்றி, விளையாட்டுக்குள்ள உள்ள அரசியல்களை பற்றி மிக சமீபமாக ப்ளூ ஸ்டார் இந்த மாதிரி படங்கள் எல்லாமே பேசுது. அது தொடர்ச்சியாக இன்னும் நிறைய பேச வேண்டிய ஒரு தளமாக இருக்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அந்த தளத்தை தன்னோட முதல் படமாக எடுத்திருக்கிற தம்பி வெற்றிக்கு என்னோட முதல் வாழ்த்துக்கள். இதை வந்து யோசிக்காமல் ஒரு முதல் பட தயாரிப்பாளராக தயாரித்த வேலாயுதம் அவர்களுக்கும், இந்த படத்தை திரைக்கு கொண்டு வர இருக்கிற சகோதரர் சுரேஷ் காமாட்சி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக நம்ம வந்து பார்க்கும்போது விளையாட்டில் மட்டும்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பிரிவாக விளையாட்டை பிரிக்கலாம். ஒன்று வந்து உடல் உழைப்பு சார்ந்த விளையாட்டு, ஒன்று மூளை சார்ந்த விளையாட்டு அப்படின்னு. இந்த உடல் உழைப்பு சார்ந்த விளையாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு காயின் இருக்குல்ல, இதுதான் இருக்கும் எல்லா இடத்துலையுமே. நீங்கள் உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா கால்பந்தாட்டமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா கருப்பின மக்களும் உடல் உறுதி வாய்ந்த மக்களும் வந்து தொடர்ச்சியாக வந்து அதில் சாதனை புரிஞ்சுட்டே இருப்பாங்க. ஆனால் இங்கே ஒரு பொய்யான கட்டமைப்பு என்னவா இருக்குதுன்னா, உடல் உறுதியாக இருக்கிறவனுக்கு வந்து மூளை வந்து இருக்காது அப்படிங்கிறது தொடர்ச்சியாக சில சோம்பேறிகளும் சிலருடைய உழைப்பை சுரண்டி பிழைக்கிற ஒரு கூட்டம் வந்து நம்ப வச்சுக்கிட்டே இருக்குதுங்க தொடர்ச்சியாக. அதுதான் ரொம்ப முக்கியமான புள்ளியாக இந்த படத்தில் நான் பார்க்குறேன். இப்போ குறிப்பாக விளையாட்டு மட்டும் இல்லை, இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டோட தமிழ் வர்ணனை பாருங்கள், ஃபுட்பாலோட தமிழ் வர்ணனை பாருங்கள், டென்னிஸோட தமிழ் வர்ணனை பார்த்தீங்கன்னா அந்த வர்ணனை பண்ணுறதுல கூட ஒரு குறிப்பிட்ட கூட்டம் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும் அந்த தமிழ் கமெண்ட்ரிலாம் கேட்கும்போது. ஒரு கிரிக்கெட்டை வந்து நீங்கள் இங்கிலீஷில் கேட்கும்போது வேறையாக இருக்கும், ஒரு ஸ்போர்ட்ஸ் சார்ந்து இருக்கும். ஆனால் இங்கே ஒரு எலைட் குரூப்பு வேற ஒரு கூட்டம் அங்கே உட்காந்துக்கிட்டு இந்த கமெண்ட்ரின்ற பேரில் கூட பார்த்தீங்கன்னா தன்னுடைய
சாதி வக்கரத்தையும் சரி, சாதியோட ஆதிக்கத்தையும் சரி தொடர்ச்சியாக செலுத்திக்கிட்டே இருக்குது. அதாவது எந்தெந்த இடத்துலலாம் வந்து அவங்க ஒரு சிண்டிகேட் ஆகி ஒர்க் பண்ணுறது இருக்குல்ல, அப்போ இந்த இதில் வந்து நான் ஒரு நீ சொல்கிற மாதிரி நான் ஒரு கீழ் அடுக்கில் இருக்கிற, என்னை நீங்கள் வந்து அடக்கி வச்சிருக்கிற, ஒடுக்கி வச்சிருக்கிற ஒரு இடத்துல இருந்து, எனக்கு மூளையே இல்லைன்னு நினைக்கிற ஒருத்தர்லேருந்து, எனக்கு மூளை இருக்குடா, என் மூளைக்கு முன்னாலாம் நீ நிற்க முடியாதுடா அப்படின்னு ஒரு குட்டி பையனை வச்சு அதை முன்னால் கொண்டு வரதுக்கு மிகப்பெரிய தேவையான ஒன்றா இருக்குது. ரொம்ப வாழ்வியல் சார்ந்தும் இருக்குது, அதே நேரத்தில் ரொம்ப ஜனரஞ்சகமாக இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இன்றைக்கி எவ்வளோ கோடிகள் கொடுத்து எடுத்த படம்லாம் ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னு நம்ம பார்த்தோம். அதோடைய வருமானம் என்னவாக இருந்துச்சு நம்ம பார்க்க முடிஞ்சுது. சிலர் வந்து அந்த படத்தில் என்னதான் இருக்குன்னு பார்க்கணும் தேட்டருக்கு போனால் கூட அவ்வளோ பெரிய படம் இன்றைக்கி தேட்டரில் கூட இல்லாமல் கூட போகுது. அந்த மாதிரி ஒரு சூழலில் இது வந்து ரொம்ப ஜனரஞ்சகமாக இருக்குது. அது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான பொருட்செலவில் எடுத்த மாதிரி ஒரு இதாக இருக்குது. இந்த படம் வந்ததுக்கப்புறம் இன்னும் நம்ம இதை பற்றி நிறைய பேச வேண்டியது இருக்குது. இந்த படத்தை தயவுசெய்து ஊடக நண்பர்கள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். வாழ்த்துக்கள், நன்றி. ஒரு அழகான தமிழ் பெயரோடும் ஒரு ஆழமான உள்ளடக்கத்தோடும் வெளிவர இருக்கின்ற இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர், இயக்குனர், தொழில்நுட்ப கலைஞர்கள் மற்றும் என் அன்பிற்குரிய ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தினுடைய நோக்கம், இந்த படத்தினுடைய கதையை பற்றி இயக்குனர் வந்து மிக தெளிவாக ஒரு திருத்தமாக எடுத்துரைத்தார். நான் மகிழ்ச்சி அடைகிற விஷயம், இந்த படத்தினுடைய தலைப்பு உள்ளடக்கம் மட்டுமன்றி இந்த படத்தினுடைய தொழில்நுட்ப கலைஞர்கள் இந்த படத்தில் இடம்பெற்ற சில நடிகர்களை இங்கு அழைத்து பேச வைத்தார்கள். நண்பர்களே, அவர்கள் அனைவரும் கருப்பு காய்களாக இருந்தார்கள். இந்த படம் எதை பற்றி பேசுகிறது என்பது மட்டுமல்ல, இந்த படத்தில் யாரெல்லாம் பேசியிருக்கிறார்கள் என்பது கூட ஈரோட்டு கிழவனின் ஒரு முன்னுரையோடு போட்டு கருப்பு என்பதோடு ஆரம்பித்திருக்கிறார்கள். இது எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. இதற்காகவே இந்த படம் மாபெரும் வெற்றியை அடைய வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன். ஒரு படம் நல்ல படம் அப்படிங்கிறதுக்கு என்னென்னா வேறு வேறு அடையாளங்கள் இருந்தது. இன்றைக்கு ஒரு படம் நல்ல படம், ஆழமுள்ள படம், கருத்துள்ள படம் என்றால் தம்பி சுரேஷ் காமாட்சி எந்த படத்தை அவர் வெளியிடுகிறாரோ அந்த படம் நல்ல கருத்துள்ள படம் என்பது அடையாளமாக திகழ்கிறது. அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நண்பர்களே, ஒரு சமூகத்தை போலவே திரைப்படமும் ஒரு யார் எங்கு நடக்க வேண்டும், யார் எதை பேச வேண்டும், யார் என்ன பெயர் வைத்து கொள்ள வேண்டும், யார் படிக்க வேண்டும் என்பது சமூகத்தில் எப்படி ஒரு நீண்ட நெடிய போராட்டம் இருந்ததோ திரைப்படத்திற்குள்ளும் அப்படி ஒரு போராட்டம் நடந்து கொண்டேதான் இருந்திருக்கிறது. அரசர்களை பேசினார்கள், பண்ணையார்களை பேசினார்கள், முதலியார்வாள், பிள்ளைவார்மாள் இவங்களை பேசினாங்க. அதை தாண்டி ஒடுக்கப்பட்டவர்களை பற்றி பேசுவதற்கு இவ்வளவு காலமாக இருக்கிறது. ஒடுக்கப்பட்டவர்களை யாரெல்லாம் பேச வேண்டும் என்கிற இடத்திற்கு வருவதற்கு இவ்வளவு காலமாக இருக்கிறது. அதே போல ஒரு படம் பலாசாவில் எந்த படம் ஓடணும், காசி தேட்டரில் எந்த படம் ஓடணும், அப்படி அங்கு கூட பாகுபாடு இருக்கிறது. அந்த இடத்திற்கு நம்முடைய பிள்ளைகள், கருப்பு காய்கள் வந்து அடைவதற்கு ஒரு நீண்ட நெடிய போராட்டத்தை நடத்தி வந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். நான் இரண்டு செய்தியை மட்டும் இங்கே கூற விரும்புகிறேன். நான் நடித்த முதல் படம் என்னுடைய நண்பன் இயக்குனர் ராஜபாண்டி என்னமோ நடக்குது என்கிற படத்தில் என்னை நடிக்க வைத்தார். அந்த படத்தில் உதவி இயக்குனராக இருந்தவர் ஸ்ரீவெற்றி. அதோடு நான் இந்த படத்தை தொடர்புபடுத்திக் கொள்கிறேன். அது மட்டுமன்றி அவர் இலக்கியம், கவிதை போன்ற துறைகளிலும் மிகவும் நெருக்கமானவர். ஒன்று. இரண்டாவது, இந்த படத்தினுடைய கதை நாயகன் தம்பி லிங்கேஷ். நான் ஒரு தொலைக்காட்சி தொடரை விஜய் தொலைக்காட்சிக்காக சலனம் என்கிற தொடரை இயக்கி கொண்டிருந்தேன். அப்போது அந்த யூடிவி நிறுவனம், அவர்கள் தான் தயாரிப்பாளர்கள், அவங்க 2 பேரை வந்து காட்சி ஊடகவியல் துறை மாணவர்கள் லயோலா கல்லூரியிலிருந்து 2 பேரும் நீங்கள் உதவி இயக்குனராக வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னார். வேண்டாம், எதுக்குங்க, வேலை செய்கிற இடத்துல போய் நோட்டை வச்சுட்டு ஏதாவது ஓரமாக உட்காந்து எழுதிட்டு இருப்பாங்க, அந்த பசங்க எதுக்கு வேலை செய்கிறவங்க இருக்கட்டும்னு சொன்னேன். இல்லை வச்சுக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு ஒத்துக்கிட்டேன். 2 தம்பிகள், ஒரு சிறு பிள்ளைகள் அங்கே வந்தாங்க. ஒரு வாரம் கூட இருக்காது, அவர்கள் அந்த வேலைகளுக்குள், படப்பிடி வேலைகளுக்குள் தங்களை ஐக்கியப்படுத்தி கொண்டார்கள், இணைத்து கொண்டார்கள். கிட்டத்தட்ட 2 வாரங்களுக்கு பிறகு எதை எடுக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பவர்களாக அந்த 2 பிள்ளைகளும் மாறினார்கள், 2 தம்பிகளும்.
அந்த அளவுக்கு அதுக்குள்ளே வந்துட்டாங்க. அதில் ஒன்று தம்பி லிங்கேஷ். நான் நினைத்தேன் அவர் ஒரு பெரிய இயக்குனராக வருவான் என்று நினைத்தேன். நல்ல நடிகனாக வந்திருக்கிறான். இது கதை நாயகனாக அவன் நடிக்கிற முதல் படம் இல்லை, மூணாவது. நல்ல நடிகன். அவனுக்கும் இது பெரும் வெற்றி தரும் என்று நான் நம்புகிறேன். இந்த படத்தை தோளில் சுமந்து சென்று மக்களிடம் சேர்க்கக்கூடிய அந்த மாபெரும் மகத்தான பணியை நமக்கு காத்திருக்கிறது. நண்பர்களே, செய்வோம், இதை வெல்ல வைப்போம், ஒரு வழிகாட்டியாக்குவோம். நன்றி, வணக்கம். உள்ளே இந்த எள்ளு போட்டால் எள்ளு எடுக்க முடியலன்ற அளவுக்கு ஒரு கூட்டத்தை சேர்த்த அண்ணன் ஜானுக்கு நன்றி. என்னன்னா, நான் பல படங்கள் இங்கே பார்க்க வருவேன், கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குன்னு நான் திரும்பி போவேன். ஆனால் பல பத்திரிகையாளர்களே வெளில உட்கார வச்சுட்டாப்புல. அங்கே பார்த்தா அங்கே ஒரு பெரிய கூட்டம், அப்படின்னு. என்ன நீங்களாம் வெளில இருக்க, உள்ளே போக முடியலண்ணே. அந்த அளவுக்கு மிகப்பெரிய கூட்டத்தை சேர்த்த ஜானுக்கு மீண்டும் நன்றி. இதுக்கு காரணம் மாநாடு எடுத்தவர். அதனால தான் ஒரு மாநாடு மாதிரி இங்கே மக்கள் வந்துட்டீங்க. ஆனால் வந்தது முக்கியம் இல்லை. ஏன்னா ஒரு நல்ல படத்தை பாருங்கள், ஒரு சின்ன படம் தாங்க அது. அவரே அண்ணனே டைரக்ட் பண்ணார். ஒரு போலீஸ்காரியை பற்றி ஒரு படம் மிகச்சிறந்த முறையில் பண்ணார். இன்னும் சொல்லப்போனால் நண்பர்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க, அண்ணன் சுரேஷ் காமாட்சியை பற்றி அதுதான் அதிக லாபம் கொடுத்த படம்னு சொல்லுவாங்க. எனக்கு உண்மையானே தலையை நல்லா ஆட்டுங்க. ஏன்னா அப்போ ஒரு சிறந்த சின்ன படம்ன்றது லாபத்தை அதிகமாக தரும்போது பெரிய படம் ஆகிடுது. அப்படி இந்த படம் நாற்கர போர் மிகப்பெரிய ஒரு லாபமாக அமையணும். அதுக்கு இந்த மாதிரி சேர்ந்தது முக்கியம் இல்லை, நல்ல கருத்துக்களை அந்த படம், அதாவது நல்லா இருக்கும்போது நிச்சயமாக நல்லா எழுதுவீங்க. அதை இந்த மாதிரி ஒரு சின்ன படங்களுக்கு நீங்கள் கூடுதல் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து எழுதி இந்த மாதிரியான புதிய தயாரிப்பாளர்களை நீங்கள் மிகப்பெரிய இடத்துல கொண்டு வந்து வைக்கணும். ஏன்னா நம்ம சௌத்ரி சார், நான் சொல்லிகிட்டே இருப்பேன், அவர் தான் அதிக புதியவர்களை அறிமுகப்படுத்தினவர். அவருக்கு இந்த தமிழ் சினிமாவே விழா கொண்டாடணும். அப்படி ஒரு மாபெரும் மனிதர் சௌத்ரி சார். நிறைய புதிமுக இயக்குநர்களை குறிப்பாக அறிமுகப்படுத்தினார். அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரொடியூசரும் அவ்வளோ படம் எடுக்கணும் இல்லையா, அவர் 100வது படம் எடுக்க ரெடியாக இருக்கார். அப்போ இவரும் அப்படி வரணும். அதுக்கு காரணம் என்னென்னா, இப்போ நான் அருண்மொழி எழுதுகிறேன், இவருடைய மாமான்னு சொன்னார். இவரை பற்றி நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இவர் நீங்கள் ராமநாதபுரம் போனீங்கன்னா இவர் தான் லொக்கேஷன்லாம் காட்டுவாருங்க. நாங்கள் ஒரு படத்துக்கு போனோம், பவர் பாண்டிக்கு. நாங்கள் 10 நாளைக்கு முன்னாடி போகிறோங்க. போனால் ஒரு 4 நாள் கழித்து பணம் மதிப்பீடு அந்த இதாகிடுச்சு, பணம்லாம் செல்லாதுன்ட்டாங்க. எங்கள்கிட்ட பணமே கிடையாது. அந்த 12 நாள் ஷூட்டிங்கும் இவர் தான் அங்கே செஞ்சே கொடுத்தாரு எங்களுக்கு. அதுக்கு பிறகு இங்கே தான் நாங்கள் செட்டில் பண்ணோம். அப்போ எந்த மாதிரியா மனிதர்களை சேர்த்து வச்சுருக்காரு பாருங்க. லொக்கேஷன் சார்ஜ் ஏகப்பட்டதுங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 1 கோடி 10 லட்சமாப்பா இங்கே செட்டில் பண்ணோம் நாங்கள். அவ்வளோ கடன் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஏன்னா பணம் இல்லை எங்ககிட்ட. அப்படி ஒரு சிறந்த மனிதனுடைய மாமா அவர். இவரும் சிறந்தவராக தான் இருக்கணும். அந்த மாதிரி சிறந்தவர்களை நம்ம கை தூக்கி விடணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அடுத்து இந்த படம் ஒரு சாமானிய மக்களினுடைய அசாதாரண கதையாக அதில் எழுதியிருந்தது. சாதாரண மனிதனுக்கு எல்லாமே அசாதாரணமான வாழ்க்கை தான் கிடைக்கும். காரணம் என்னென்னா, இந்த உலகத்தில் 850 கோடி இருக்கான்னா அதில் 800 கோடி பேர் ஏழையாக தான் இருக்கான். ஏன்னா ஏழைகள் இருந்தால்தான் இந்த உலகம் இயக்கும். ஏழைகள் முன்னேறவே விட மாட்டாங்க. நம்ம முடிஞ்சாதான் முன்னேறிடணும். ஏன்னா இயேசு ஏழைக்காக தான் போகிறான்னாரு. எவனாவது முன்னேறி இருக்கானா? 2000 வருஷம் ஆச்சு. நல்லா நினச்சி பாருங்களேன். அதே மாதிரி முகமது நபி ஏழைக்கு தான் போகிறான்னாரு. அங்கே ஏழையே இல்லாமல் இருக்கானா அந்த இதில்? அதே மாதிரி எல்லா கடவுள்களும் ஏழைக்காக போராடி இருக்கான்னு எவனுமே முன்னேறல. இன்னும் சொல்லப்போனால் 10 வருஷம் முன்னாடி ராகவேந்திரான்னு ஒருத்தர் வந்தார். இப்போ பார்த்தா பாபான்றானுவன். நான் பாபா ஊருக்கே போய் பார்த்தேன், அந்த ஊர் புனேவுக்கு. அங்கே எல்லாமே ஏழையாக இருக்காங்க. அங்கேயே ஒரு பணக்காரனாக முடியல, இங்கே ஊருக்கு பாபா கோவில் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய அநியாயமாக இருக்கு. திருப்பதியில் பாருங்களேன், 3/4 பேர் ஏழையாக இருப்பான். இங்கேருந்து எல்லாம் பணக்காரன் ஆகிறதுக்கு போயிட்டு போகணும். இதெல்லாம் முரண்பாடினுடைய உச்சம். அப்போ ஒரு தனி மனிதன் அவன் முயற்சி எடுத்து தான் இங்கே முன்னேறி இருக்கணும். பணக்காரன் ஏமாற்றிட்டான், அவன் கொள்ளை அடிச்சிட்டான், இதுக்கெல்லாம் கதைக்கே ஆகாது. ஏனென்றால் நீங்கள் பணக்காரன் ஆனாலும் நீங்கள் அதை தான் செய்ய போகிறீங்க. ஏழையாக இருக்கிற வரைக்கும் தான் எல்லா நியாயமும் இங்கே. பணக்காரனான பிறகு நானும் ஒரு காலத்தில் கம்யூனிஸ்ட் தான், இதுதான் உங்கள் வாசகமாக இருக்க போகுது. ஏனென்றால் பணம் சேர்த்து வைத்து கொண்டு உங்கள் பிள்ளைக்கு சேர்த்து வைக்கிறது தான் இந்த இந்திய சமூகம் சொல்லி தருது உங்களுக்கு. நீங்கள் பெரிய பணத்தை உங்கள் தலைமுறைக்கு சேர்த்து வச்சு அவனை குட்டிச்சவராக ஆகிட்டு போயிடணும்.
ஆனால் வெளிநாடுகளில் அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு மிகப்பெரிய பணக்காரன் எப்படி இருப்பான்னு வைங்களேன், பேக் கிவ் த சொசைட்டின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. 5% 10% தான் அவன் பிள்ளைங்களுக்கு எழுதி வைப்பான், பாக்கி எல்லாத்தையும் சொசைட்டிக்கு எழுதி வைப்பான். ஏன்னா இது அப்போ தான் வெளிநாடுகளில் பணக்காரனை மதிப்பான், அந்த பிள்ளைங்கள்லாம் வேலை செய்யும். இங்கே அப்படி கிடையாது. இந்திய சமூகம் வந்து சேர்த்து வைக்கலாம். அம்பானி இல்லைன்னா 6000 கோடி செலவு பண்ணுறாருங்க. அது ஏழைகளுக்கு எத்தனை பேர் திருமணம் பண்ணி வைக்கலாம், அவர் பண்ணி வைக்கலாம் அவர், ஆனால் பண்ணி வைக்க மாட்டார். ஏன்னா இங்கே அவரு பெரிய கல்யாணம் பண்ணால் தான் எல்லாம் போய் நம்ம ஆட முடியும், நம்மளால் பணக்காரர்கள்லாம் போய் ஆட முடியும். அப்படி ஒரு சொசைட்டியை இங்கே ரெடி பண்ணி வச்சுட்டோம் நம்ம. அப்போ ஒவ்வொரு ஏழைகளும் அவனே தான் முன்னேறிக்க முடியும். அதே போல் கருப்பு சிவப்புலாம் இனிமேல் பேசி பிரயோஜனப்படாது. ஏன்னா இந்த உலகம் சதுரங்கத்தில் மட்டுமா அப்படி இருக்கு, இரவு பகல் அவ்வளோதானே, இரவு பகல் கருப்பு வெள்ளை தான். அதனால் நம்ம வந்து இயற்கையை ஏமாத்தின்னு நம்ம சொல்லிட்டு வர முடியாது, நம்ம முன்னேறிக்க வேண்டியதுதான். ஏனென்றால் இன்னும் சொல்ல போனால் நல்லா நினச்சி பாருங்களேன், இரவு தான் வந்து இரவுன்னு ஒரு நாவல் இருக்குது, அவசியம் படிக்கணும், ஜெயமோகன். இரவு நல்லதுன்னு எழுதியிருப்பார். மனிதனை இரவில் தான் வாழ கற்றுக்கிட்டவன். விவசாயம்னு ஒன்று வந்து தான் பகலில் கற்றுக்கிட்டான் நம்ம வாழ. இரவில் தான் வேட்டையாடும் சமூகமாக இருக்கும்போது மனிதர்கள் இரவில் வாழ்ந்தான். அம்மா கருவில் வந்து இரவில் இருந்தான். மனிதன் இரவில் தான் அவனுக்கு கண்ணு தெரியும், பகலில் கற்றுக்கிட்டான் கண்ணு தெரிய. அம்மா அப்பாலாம் பகலில் வாழ்கிறாங்க, விவசாயம் பண்ணும்போது பகலில் வாழ்கிறாங்கன்னு மனிதன் பகலில் வாழ கற்றுக்கொண்டவன். அப்போ இந்த மாதிரியான முரண்பாடான வார்த்தைகளிலிருந்து நம்ம வெளியில் வந்து ஒவ்வொரு மனிதனும் உழைக்க ஆரம்பித்தோம்னா அவன் மாபெரும் வெற்றி அடைவான்றது தான் உலக வரலாறு. ஏன்னு கேட்டிங்கன்னா, கல் உண்ணாமைன்னு எழுதியிருக்காங்க திருவள்ளுவன் 3000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ எவ்வளோ பேர் குடிச்சிட்டு இருந்திருக்கான். இப்போ மட்டும் அங்கே சினிமாவில் வந்து பார் சீனு வச்சுட்டானுங்க அப்படின்னு கத்திட்டு இருக்கோம்ல. ஒரு படைப்பு அந்த சமூகத்தை பிரதிபலிக்கிறது தான் ஒரு படைப்பு. அது நாவலாக இருக்கட்டும், சினிமா இருக்கட்டும். நிறைய பேர் குடிக்கிறான், அதனால பார் சீனு வச்சுட்றானுவே. திருவள்ளுவர் காலத்தில் எப்படி குடிச்சிருப்பான், கல்லுண்ணாமைன்னு அதிகாரமே எழுதுறான். அப்போ எல்லா காலங்களையும் எல்லாம் உண்டு. அதில் சிறப்பாக இருக்கிறவன் ஒழுக்கமாக இருக்கிறவன் பொழைச்சிக்குவான். அதுதான் வரலாறு. அப்படி ஒவ்வொரு மனிதனும் நம்ம முன்னேறி பொழைச்சிக்கணும். இதில் இந்த படம் வந்து எளிய மனிதருடைய வாழ்க்கையை சொல்லியிருக்கு. அடுத்தது அந்த தம்பி ரொம்ப நல்லா நடிச்சிருக்கான்னு இருக்காங்க. இந்த முதல் படத்தினுடைய இயக்குனர் வெற்றி மாபெரும் வெற்றி அடையட்டும். அந்த தம்பி மிகப்பெரிய ஸ்டார் ஆகட்டும். இதில் நடித்தவங்கெல்லாம் மிகப்பெரிய வெற்றி அடையட்டும். அதை நம்ம இதே சாலிகிராமத்தில் பார்ப்போம். ஒவ்வொரு படத்திலையும் அவங்க ஜெயிக்கும்போது நம்ம வந்து வாழ்த்துவோம். நன்றி, வணக்கம். தொகுப்பாளினி அவர்கள் சொன்ன பொழுது தூத்துக்குடி படம் என்று சொன்னார்கள். நான் மதுரை சம்பவத்தினுடைய இயக்குனர். தூத்துக்குடி படத்தை வந்து ஹரிக்குமார் சார் அவர் தான் தயாரிப்பாளர், டைரக்டர். ஏன்னா அவர் கோச்சுக்கு வருமா. முதலாவது இந்த திரைப்பட ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவே ஒரு முன்மாதிரி விழாவாக நடைபெற்று கொண்டிருப்பது எனக்கு மிக மகிழ்ச்சி. ஏனென்றால் முதலாவதாக விருந்தினர்களை சிறப்பு அழைப்பார்களை பேச வைப்பார்கள். ஆனால் இங்கே படத்திலே யார் யாரெல்லாம் பணியாற்றினார்களோ அவர்கள் எல்லாரும் முன்னிறுத்தி அவர்கள் வந்து பேசினார்கள். எல்லாருமே வேட்டி கட்டி இருந்தார்கள். அருமையான இயக்குனர் சொன்னாங்க, எல்லாருமே கருப்பாகவும் இருக்கிறார்கள். மிக நுட்பமான சிறப்பான அரசியலை பேசுகிற ஒரு திரைப்படமாக இந்த நாற்கர போர் திரைப்படத்தை நான் பார்க்கிறேன். முதலாவதாக எனது மனதிற்கு நெருக்கமான இயக்குனர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறார்கள். திரைப்படத்தினுடைய மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இருக்கிறார்கள். ஒரு திரைப்படம் எந்த அளவுக்கு வீச்சுக்களையும் வீரியங்களையும் தருகிறது என்பதற்கு இந்த நாற்கர போர் ஒரு நல்ல அடையாளம். அருமை இயக்குனர் ஸ்ரீ வெற்றி அவர்கள் இன்றுதான் முதலாக நான் பார்க்கிறேன். என்னுடைய நண்பர் இனியன் மூலமாக அவர் அறிமுகமானார். தொலைபேசியில் பேசும் பொழுதே அவர் ஒரு தரமான ஒரு படைப்பாளி, ஒரு மண் சார்ந்த ஒரு மிகப்பெரிய ஆளுமை உள்ள ஒரு இயக்குனர் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அவர் சொன்னார், அண்ணே எனக்கு பெரிய ஆட்கள்லாம் தேவையில்லை, என்னுடைய படத்தை உள்வாங்கி பேசுகிறவர்கள் மட்டும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தால் போதும் என்று சொன்னார். அவரை ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் உங்களுக்கு காத்திருக்கிறது இயக்குனர் அவர்களே. ஒரு சுருக்கமாக நேரம் கருதி நான் முடிக்கிறேன். எல்லாரும் பேசினது போல அந்த நாற்கர போர் என்ற தலைப்பு சற்று சிந்திக்க வைத்தது. அவர் அதுக்கு விளக்கம் கொடுத்து விட்டார். செஸ் போர்டு சதுரமாக இருக்கும். ஆனால் நான் அதை யோசிக்கிறப்ப எப்படி ஒரு கவிஞனாக ஒரு இயக்குனராக யோசிக்கும் பொழுது அவர் கருப்பு வெள்ளை இனவெறியை குறித்தெல்லாம் பேசினார். விளையாட்டில் மட்டும் கிடையாது, இசையிலும் இனவெறி இருக்கிறது. அந்த பியானோ பார்த்தீங்கன்னா அதுவும் கருப்பு வெள்ளை கட்டை தான்.
வெள்ளைக்காரர்கள் எதையெல்லாம் உருவாக்கினார்களோ தங்களை முன்னிறுத்தி அந்த எல்லா சாதனங்களையும் உருவாக்கினார்கள் என்பதுதான் வரலாற்று உண்மை. அப்ப நான் எப்படி அதை புரிந்து கொள்கிறேன் என்றால், இங்கே வந்த பிறகு இரு கரம்தான் அந்த விளையாட்டை விளையாடும், மற்ற இரு கரம் என்ன நாற்கர விளையாட்டு என்று வைக்காமல் நாற்கர போர் என்று வைத்திருக்கிறாரே, மற்ற இருகரம் எதுவாக இருக்கும் என்று பார்க்கும் பொழுதுதான் இங்கு வந்த பிறகுதான் தெரிந்தது, நாங்கள் பெரிதும் மதிக்கின்ற இந்த மண்ணை சுத்திகரிக்கின்ற துப்புரவு தொழிலாளர்களுடைய இரு கரங்கள் என்பது. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது அவர்களை நீங்கள் முன்னிறுத்திருக்கிறீர்கள், இந்த விளையாட்டோடு இணைத்திருக்கிறீர்கள். இந்த துப்புரவு தொழிலாளர்களை குறித்த ஒரு மிகப்பெரிய ஒரு அழகான ஒரு கதை இருக்கிறது. அதை சுருக்கமாக சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். தந்தையும் மகனும் பேசுகிறார்கள். அப்பொழுது வாசலிலே ஒரு துப்புரவு தொழிலாளி வந்து நிற்கிறார். மகன் உள்ளே ஓடி வந்து சொல்லுகிறான், அப்பா குப்பைக்காரர் வந்திருக்கிறார் என்றான். அப்ப தந்தை மகனை திருத்துகிறார். மகனே, நீ தவறாக சொல்லுகிறார், அவர் குப்பைக்காரர் அல்ல, நாம் தான் குப்பைக்காரர்கள், நாம தான் குப்பையை போடுறோம், அவர் சுத்தக்காரர், அவர் சுத்தம் செய்ய வந்திருக்கிற சுத்தக்காரர் என்று சொல்லு, அவருக்கு நன்றி சொல்லுன்னு தந்தை தன் மகனை திருத்தினார். இந்த படம் திருத்துகிற ஒரு படம். இந்த படம் மிகப்பெரிய விளைவுகளை உண்டு பண்ணும். நான் எந்த படத்தையும் ரொம்ப சீரியஸாக பார்ப்பேன். இந்த ட்ரெய்லரை பார்க்கும் பொழுதே திருக்குறளையும் தந்தை பெரியாரையும் நீங்கள் தலையிலே தூக்கி வைத்து எவன் ஒருவன் ஒரு படைப்பாளி வருகிறானோ அவன் மிகப்பெரிய வெற்றி பெறுவான் என்பதுதான் விலாசம். அதை நான் பார்த்து இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு இருக்கிறப்பயே பின்னாடி ஒரு பையன் வந்து என் சேரை ஆட்டிக்கிட்டே இருந்தான். எனக்கு ரொம்ப கோபம். ஏன்னா சினிமா தேட்டரில் எப்போ பார்த்தாலும் நான் உட்கார்றப்ப பின்னாடி எவனாவது ஒருத்தன் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஒன்று பாப்கார்னை கொட்டுவான், இல்லாட்டி காலை வச்சு எத்துவான். நான் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன். தம்பி கொஞ்சம் அமைதியாரான்னு சொல்லிட்டு மேடைக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இந்த படத்தினுடைய குட்டி கதாநாயகன் மாஸ்டர் அஸ்வின் என்று சொல்லி. அவனை பார்த்தோன்னே எனக்கு ஒரே சந்தோஷம். அவன் திரையில் மட்டுமல்ல தரையிலையும் இன்னும் அப்படி எமோஷனலாகவே இருக்கிறான். அப்படியே அதற்கு காரணம் அவனுடைய இயக்குனர் என்று நான் கருதுகிறேன். அந்த கேரக்டர் அவன் அப்படியே உள்வாங்கிட்டான். உள்வாங்கினது மட்டுமல்ல, அதை உணர்ந்திருக்கிறான். 2 பேருக்கு நன்றி சொல்லுங்கள். இயக்குனருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நீங்கள் இருவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். தயாரிப்பாளர்கள், ஏன்னா நான் 4 படம் டைரக்ட் பண்ணியிருக்கிறேன், 2 படம் தயாரிச்சிருக்கிறேன். ஆரம்பத்தில் புருஷ முஞ்சாதி மாதிரி இருப்பாங்க. படம் முடிஞ்சோடனே அவர் ஒரு பக்கம் இருப்பார், இவர் ஒரு பக்கம் இருப்பார். அதுதான் நடக்கும். ஆனால் இங்கே தயாரிப்பாளர் சந்தோஷமாக இருக்கிறார். அண்ணன் சுரேஷ் காமாட்சி அவர்களை குறித்து நிறையா நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன். தயவு செய்து நீங்கள் இப்படிப்பட்ட படங்களை வாழ வைத்ததற்காக நாங்கள் கரம் எடுத்து கும்பிட்டு உங்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். ஏன்னா சினிமா என்ன நிலைமையில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதை பற்றி நம்ம பேச வேண்டாம், அது பேசக்கூடாதுன்னு சொல்லி தான் அவர் யாருமே ஒரு விரும்பலை. எனவே ஒரே ஒரு தீர்க்க தரிசனமாக ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இந்த திரைப்படம் தேசிய விருதுக்கான திரைப்படம். ஒரு கவிஞனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை, இது நடக்கும். இது தேசிய விருதுக்கான திரைப்படம். அப்படி தேசிய விருது கிடைக்கவில்லை என்றால் தேர்வு குழுவில் ஏதோ குழப்பம். நன்றி, வணக்கம்.